அன்பான டீசோ நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கைக்காக போராடிய ஒரு லட்சியவாதியோட கதை தான் சுமைதாங்கி. இந்த படத்தோட கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்ப்போம். இந்த கதையில சாரங்கபாணிக்கு 3 பசங்க. 3 பசங்கள மூத்தவர் முத்துராமன், 2வது ஜெமினி கணேசன், 3வது மகளா விஜயலட்சுமி. இவங்க 3 பேரும் நடிச்சிருப்பாங்க. தன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவர் தான் அண்ணன் முத்துராமன். இதுக்கிடையில ஜெமினி கணேசன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவருடைய நண்பர்களுடைய தூண்டுதலால அவங்க ஸ்கூல் படிக்கும்போது விஎஸ் ராகவன் வாத்தியாரா இருப்பாரு. அவரு பொண்ணு தேவியாவை காதல் பண்ண தூண்டுவாங்க. அதனால தேவியாவை அவர் காதல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கிற சமயத்துல முத்துராமனுக்கு வேலை போயிடும். வேலை போகும்போது குடும்பம் கஷ்ட நிலைமைக்கு வரும். அந்த நேரத்துல தன்னுடைய குடும்ப பொறுப்பை படிப்பை விட்டுட்டு ஜெமினி கணேசனை ஏத்துக்குவார். அந்த குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட பின்னாடி அவர் தேவியாவை மறக்க வேண்டிய சூழ்நிலை வருது. தன் காதலியை மறக்க முடியாம, தன் குடும்ப பொறுப்பையும் தவிர்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. தன் குடும்பத்துக்காகவும் தன் தங்கச்சியோட வாழ்க்கைக்காகவும் அவர் ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. இந்த விஷயம் தேவியாவுக்கும் தேவியோட அப்பாவுக்கும் தெரிய வருது. அதனால தேவியா அப்பா முறை பையனான பாலாஜிக்கும் தேவியாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்றாரு. ஜெமினி கணேசன் அவருக்கு நடக்கிற இந்த கல்யாணமும் நின்று போயிடுது. அப்போ தேவியாவிட்ட போய் உண்மையை சொல்ல போக அந்த அம்மா நிச்சயம் ஆனதுனால அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதனால ரொம்ப மன வருத்தப்பட்டு ஜெமினி கணேசன் வீட்டை விட்டு வெளியேறிடுறாரு. தேவிகாவுக்கும் பாலாஜி திருமணம் நின்று போயிடுது. அதுக்கு காரணம் ஜெமினி கணேசனும் தேவியாவும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பாலாஜி ரொம்ப நாசுக்கா அதுல இருந்து விலகிடுறாரு. இப்ப என்னன்னா, தேவியா ஜெமினி கணேசன் தேடி கொடைக்கானலுக்கு போறாங்க. போகும்போது அங்க ஜெமினி ஒரு பாதிரியாரா போயிட்டு இருக்காரு. அவருடைய இந்த நிலைமையை பார்த்த உடனே அவர் இனி நம்மளை ஏத்துக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு அவங்க தனிமரமா நின்னுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் 1962 ஸ்ரீதர் அவங்களால திரைக்கதை வசனம் எழுதப்பட்டு இயக்கப்பட்ட படம் தான் சுமைதாங்கி. இந்த படத்தோட கதை அன்றைய காலகட்டத்தில் ஃபேமஸ் ரைட்டரா இருந்த ராக்கி ரங்கராஜன் அவருடைய கதை தான் சுமைதாங்கி. குமுத வார இதழில் வாரந்தோறும் தொடர் கதையா வெளிவந்து அந்த டைட்டில மாத்தாம அப்படியே படமாக்கணுங்க. அதுதான் சுமைதாங்கி. விசாலாட்சி பிலிம்ஸ் மூலியமா கண்ணதாசனும் கோவை செல்லின்னு இணைந்து தயாரிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு வின்சென்ட், எடிட்டர் சங்கர். இந்த படத்தோட இசையமைப்பு விஸ்வநாதன் ராமமூர்த்தி. 8 பாடல்கள் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. 8ம் ரொம்ப அழகான பாடல்கள், ரொம்ப மனசை வருடக்கூடிய பாடல்கள். அதுல குறிப்பா சொல்ல போனா 2 பாடல்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அந்த பாட்டும், மயக்கமா கலக்கமா இந்த 2 பாட்டுமே அன்றைய காலகட்டத்துல இந்த 2 பாடல்களும் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை தொட்ட பாடல், வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாடல். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் பாடல்ல நம்ம மனசை தொட்ட ஒரு 4 வரியில உங்களுக்கு நான் சொல்ல போறேன். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வலி இருந்தால் கடுகில் கூட மலையை பார்க்கலாம், துணிவு இருந்தால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், மனம் மனம் இது கோவில் ஆகலாம். இந்த 4 வரிகளும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அடுத்து, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாடலை கேட்கும்போது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் உருக வைக்கும். அந்த பாடல்களையும் சில வரிகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நம்ம வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் நாம அதுக்காக வேதனைப்பட்டு நின்னா அது நம்மளை விட்டு ஓடிட்டு போறதில்லை. அதை எதிர்த்து நிக்கிற மனசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அமைதியா வாழலாம். அடுத்த 2 வரி, உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதியை தேடு. அதாவது நாம எப்பவும் வாழ்க்கையில மேல் நோக்கி பார்க்க வேண்டாம். மேல் நோக்கி எவ்வளவோ வசதியானவங்களும் பிரச்சனை இல்லாதவங்களும் வாழலாம். அதை பார்த்து நாம வேதனை போறதோட, நமக்கு கீழே கோடிக்கணக்கான பேரு நம்மளோட மோசமா வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டத்துல இருக்காங்க. அவங்கள பார்த்து நிம்மதியா இருந்தா அதுவே நமக்கு மன அமைதியை கொடுக்கும். பகவத்கீதை, குரான், பைபிள் எல்லாமே இதைத்தான் பேஸ்டா சொல்றாங்க. அடுத்து ஒரு பாடலை பார்க்கலாம். உந்தன் பார்வையின் கேள்விக்கு பதில் என்னன்னு வரும். அது ஆனா முதல்ல எழுதியிருந்தது உந்தன் பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு வரும். இந்த பருவத்தின் கேள்விக்கு அப்படின்னு வரும்போது அதுல சில கேள்வி எல்லாம் எழறதுனால விஸ்வநாத ராமமூர்த்தி அதை மாத்தணும்னு கண்ணதாசன் சொன்னாரு. அதை உந்தன் பார்வையின் கேள்விக்கு பதில் என்னன்னு மாத்தினாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த பாட்டுல. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க கடலோரத்துல ஷூட் பண்ணியிருப்பாங்க. நேச்சரா அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்தது மயக்கமா கலகமா பாட்டை கூட 3 விதமான, அதாவது டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல அந்த பாட்டை ஷூட் பண்ணியிருப்பாங்க.
அது படம் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ஷூட் பண்ணி இருக்கிறது ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அதுலயும் ஒளிப்பதிவு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். படத்தை ஓவரால் வந்து எடிட்டிங்ல தொய்வு இல்லாம எடுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம என்னதான் ஒரு படத்துல எல்லாம் இருந்தாலும் நடிகர்களுடைய நடிப்பை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இந்த படத்துல ஜெமினி கணேசன் அவர் வந்து அந்த காலத்துல ஒரு காதல் மன்னன் பேரு. அதுக்கு சரியானவர்ன்றத பல காட்சியில நிரூபிச்சிருப்பாரு. அதுல நான் உங்களுக்கு ஒரு காட்சியை சொல்றேன். அவர் காதலிக்கும் போது காதலிக்காக வேண்டி தேவியாவோட அப்பா ராகவன் கிட்ட டியூஷன் போவாரு. ராகவன் பாடம் நடத்திட்டு பாரு, இவர் பாடத்தை கவனிக்க மாட்டாரு. தேவி அங்க வீட்டு வேலை செஞ்சிருப்பாங்க. இவர் அவங்கள சைகையிலேயே பார்த்து பார்த்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த அந்த நடிப்பு வந்து ரொம்ப துள்ளலாவும் துடிப்பாவும் இருக்கும். அதே நேரத்துல அவர் காதல் தோல்வி ஆகும்போது தேவியா கிட்ட சொல்லுவாரு, காதல் என்னுடைய சூழ்நிலை இது மாதிரி இருக்குன்னு. அந்த நேரத்துல அவருடைய எமோஷன்ஸ் இருக்க, ஒரு உண்மையான காதல் தோல்வி அடைஞ்சவன் வந்து என்ன வேதனைப்படுவான், எப்படி அதை சொல்ல முடியாம தவிப்பான்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அடுத்த தேவியா அவருக்கு சளைச்சவங்க இல்ல. அவங்களும் அதே மாதிரி அந்த சின்ன வயசுல அரியா பருவத்துல காதல் பண்ணும்போது என்ன துள்ளல், துடிப்பு, எதிர்ப்பு இதெல்லாமே ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. என்னால ஏத்துக்க முடியலையேன்னு சொல்லி வரும்போது இவங்களுடைய ஏமாற்றத்தை வந்து ரொம்ப அற்புதமா ஓவர் ஆக்டிங் இல்லாம அந்த ஃபேஸ்ல ஒரு ஒரு கலை நயத்தோடவும் ஒரு யதார்த்தத்தோடவும் பிரதிபலிப்பாங்க. அது அவங்களுடைய நடிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்ததா முத்துராமன். வேலை இழப்பு ஏற்பட்டா அவர் என்ன வேதனைப்படுவாரு, தன்னுடைய சூழ்நிலை என்ன, குடும்ப சூழ்நிலை என்னன்றதை எப்படி நினைச்சு வருத்தப்படுவாரு, அவருடைய சுய கௌரவம் எப்படி பாதிக்கப்படுது, இதை வந்து ரொம்ப அற்புதமா நடிச்சு காட்டியிருப்பாரு முத்துராமன். அவருக்கு மனைவியா வர்றவங்களும் அதுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு அடுத்துதான் நாகேஷ். நாகேஷ் வந்து இதுல ஒரு காமெடியன் கிடையாது. ஒரு குணச்சித்திர வேடத்துல நடிச்ச மாதிரி நடிச்சிருப்பாரு. அதாவது அவருக்கு என்னன்னா ஒரு பாலிசி, வேலை செய்யக்கூடாது, நண்பர்களை சார்ந்து அவங்களோட ஜாலியா வாழ்ந்துடணும். இப்படி இருக்கிறவர் தான் நாகேஷ். இவர் பாலாஜிக்கும் ஜெமினிக்கும் 2 பேத்துக்குமே நண்பரா இருப்பாரு. இந்த கதைக்கு ஒரு திருப்பத்தை உட்படுத்துறவர் நாகேஷ். அதுக்கு அடுத்தது பாலாஜி. பாலாஜிங்கிறவர் எல்லா படத்திலையும் வில்லனா பார்த்த நாம இதுல ஒரு உயர்வானவராக காட்டியிருப்பாங்க. அதாவது ஜெமினிக்கும் தேவியாவுக்கும் காதல் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவரு ஜெமினி மேலேயும் தேவியா மேலேயும் ரொம்ப அனுதாபப்படுவார். அப்போ தனக்கும் தேவியாவுக்கும் திருமணம் நடக்கிறது நிறுத்தணுன்றதுக்காக ராகவன் கிட்ட போய் சொல்லுவாரு, என்னுடைய வியாபார நிமித்தமா நான் வந்து பல முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு, இந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் வேணுன்ற ஒரு உண்மை இல்லாத ஒரு செய்திய ரொம்ப நாசுக்கா யதார்த்தமா எடுத்து சொல்லி அங்கிருந்து விலகிடுவாரு. அப்போ அவர் வந்து மனிதரில் ரொம்ப உயர்ந்தவராக காட்டப்படுறாரு. ஒரு காதலுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்றத ரொம்ப அழகா தெரிஞ்சு பண்ணியிருப்பாரு. சாரங்கபாணியும் வி.எஸ். ராகவனும் அப்பாவா கலக்கி இருப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஜெமினி கணேசனுக்கு தங்கையா வர்றவங்க அவங்களும் ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு காட்சியில அண்ணனை சந்திப்பாங்க. அண்ணன் வந்து விரக்தியில் இருக்கும்போது, அண்ணா நீ என் வீட்டுக்கு வந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, நான் சாவை எதிர்நோக்கி இருக்கேன்னு ஜெமினி சொல்லுவாரு. அதுக்கு அண்ணான்னு கத்துவாங்க. அப்ப சொல்லுவாரு, நான் சாக போறேன்னு சொல்ல, சாவை எதிர்நோக்கி இருக்கேன்னு தான் சொன்னேன், நீ பயப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாரு. அதுல அண்ணன் தங்கையினுடைய நடிப்பு அபாரம். முக்கியமா நாம பார்த்தோன்னா இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு குடும்பம் எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுது, அந்த கஷ்டத்திலிருந்து மாறணும்னா மனுஷன் எப்படி இருக்கணும்ன்ற யதார்த்தத்தை எடுத்து சொல்லுது. ஸ்ரீதர் இயக்குனர் இருக்காரு, அவரை பத்தி நாம பல ரிவ்யூலயே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்தை ஒரு வாழ்க்கைய ரொம்ப கஷ்ட காலங்களே அனுபவிச்சு வாழ்ந்த ஒருத்தர் தான் இந்த மாதிரியான கதையெல்லாம் வந்து இயக்க முடியும். சாதாரண எல்லாரும் இயக்க முடியாது. அந்த உணர்வுகளை ரொம்ப யதார்த்தமா பிரதிபலிக்கிற மாதிரி இந்த படத்தை இயக்கியிருப்பாரு நம்ம ஸ்ரீதர். சுமைதாங்கி அன்னைக்கே வந்து எல்லா தேட்டர்லையும் 200 நாளுக்கு மேல ஓடின படம். பிலிம்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து நடிகர் ஜெமினி கணேசனுக்கு பெஸ்ட் ஆக்டர்ன்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. நேயர்களே, சுமைதாங்கி படத்தினுடைய பாட்காஸ்டை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. ஒரு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீங்க உணர்வீங்க. பார்த்துட்டு இந்த படத்துல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டிசோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.